ஹாய், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் யாத்திராகமம் 14ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு நாட்கள் அடிமை உணர்த்தி கொடுத்தார். அதுல அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியர் இனி என்றைக்கு காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் இந்த நாட்கள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களை இந்த நாட்கள்ல உங்கள் கையில தேவன் ஒப்பு கொடுக்க போகிறார். உங்களுக்காக தேவன் இந்த நாட்களில் யுத்தம் செய்ய போகிறார். அதனால நீங்க கலங்காதீங்க, பயப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த நாட்களுக்காக உங்களுக்காக செய்கிற யுத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு கண்ட எகிப்தியனை நீ என்றைக்குமே நீங்கள் காண போவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு கொடுக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண கிளம்பிட்டாரு. அதனால நீங்க எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. பலவிதமான சத்துருக்கள் உங்களை நோக்கி எதிர்த்து கொண்டு வரலாம். ஆனால் நீங்க அதை குறித்து கலங்காமல் இருங்கள். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். அந்த நாட்களிலே சீஷர்கள் எல்லாரும் படகுல கடந்து போகும் பொழுது பெரிய அலைகள் படகை மோதத்தக்கதாக இருந்தது. அந்த இடத்திலும் தேவன் சொன்னார், பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள் என்று சொன்னார். இந்த நாட்களில் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற காலம் நேரமெல்லாம் சூழ்ந்து கொண்டு வந்தது. அதனால் நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் யுத்தம் பண்ண எழும்பி இருக்கிறார். அதே போல அந்த நாட்களிலே சனகரிப்பு எசேக்கியாவுக்கு விரோதமாய் ஒரு கடிதத்தை எழுதின பொழுது எசேக்கியா போய் தேவனுடைய சமூகத்திலே அந்த கடிதத்தை விரித்து வைத்து கர்த்தரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைத்தார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, கர்த்தாவே நீரே பாரும், நீரே கேளும் என்று அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் தேவனிடத்தில் அந்த விண்ணப்பத்தை வைத்தார். அந்த விண்ணப்பத்தின்படி தேவன் அந்த ராத்திரி ஒரு தூதனை மட்டும் அனுப்பி 1,85,000 பேரை சங்கரித்து போட்டார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருவை தேவன் சங்கரிக்க போகிறார். அதனால நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. எல்லா காரியத்திலும் விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் இந்த தைரியத்தை ஒரு நாட்களில் உங்களுக்கு தரப்போகிறார். அதனால நான் இந்த நாட்களில் சொல்லுகிறேன், அந்த நாட்களில் 1,85,000 பேரை சங்கரித்த தூதன் உங்களுக்காக இருக்கிறார். அதே போல அந்த நாட்களில் கர்த்தர் தான் அந்த தூதனை அனுப்பிவிட்டார். அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது. அதனால இந்த நாட்களில் எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக சத்ரு ஏறிவிட்ட மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள், தேவன் இருக்கிறார். தேவன் யுத்தம் செய்ய போகிறார். சத்துருக்கள் பலவிதமாய் வருவார்கள், மனிதர்கள் மூலமாய் வருவார்கள், இன்னும் பல ரூபங்களில் வருவான். அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிற அற்புதத்தை காண போகிறீர்கள். அதனால தைரியமாய் விசுவாசமாயிருங்கள். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சிறிய ஜெபம் செய்துகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமான எங்கள் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலும் கர்த்தாவை எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவை எங்களுக்காக நீர் யுத்தம் செய்ய போகிறீரப்பா. நாங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், இன்று கண்ட எகிப்தினை நீங்க ஒருபோது காண போவதில்லை என்று நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எங்களுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே, நாங்கள் விசுவாசத்தோடு சத்ருவை ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு பெரிய கிருபை தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் கர்த்தாவே. நாங்கள் நின்று கொண்டு அதை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்கள் இந்த வாரத்தில் செய்ய போகிறபடியா உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கிருபையாயிரும் ஆசீர்வாதம் துதி கன மகிமையில் அப்பாவுக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.